பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் செக்ஷன்ல. இட் இஸ் த ஆக்ஷன் பிட்வீன் டூ பார்ட்டிஸ், எய்தர் கேஷ் டிரான்சாக்ஷன் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகே, transaction means action between two parties. A, B. So A வந்து B க்கு வந்து 10 மொபைல் ஃபோன்ஸ் வந்து சேல் பண்றாங்க. B வந்து 1 lakhs வந்து பே பண்றாங்க. ஸோ ரெண்டுமே இமீடியட்டா நடந்ததுன்னா இது கேஷ் டிரான்சாக்ஷன். இல்லை ஏ வந்து இமீடியட்டா சேல் பண்ணிட்டு பி லேட்டரா பே பண்றாங்கன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். இந்த கேசஸ் ஏ வந்து 10 மொபைல் ஃபோன் பிக்கு சேல் பண்றாங்க, பி வந்து 1 lakhs வந்து ஏக்கு பே பண்றாங்க. ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏ கேஸ் சேலா பர்ச்சேஸா? எஸ், மொபைல் ஃபோன் சேல் பண்றாங்க, கேஷ் வந்து ரிசீவ் பண்றாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ பி பர்ச்சேஸ். இது ரெண்டுமே இமீடியட்டா நடக்கிறதுனால இதை நம்ம என்ன ட்ரீட் பண்ணுவோம்? கேஷ் சேல்ஸ், கேஷ் பர்ச்சேஸ். கிளியர்? சேம் கேஸ். A sold mobile phone immediately. And B pay later. In these cases, yes, credit transaction. So credit transaction same. இதே மாதிரி தான் நம்ம டீல் பண்ணுவோம். ஆனால் கேஷ் சேல்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரெடிட் சேல்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவோம். பி கேஸில் கேஷ் பர்ச்சேஸ்ன்னு டீல் பண்ணுறதுக்கு பதிலாக கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு மெயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ போன கேஸில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கேஷ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, சேல்ஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் இந்த கேசஸ் வந்து நமக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகல. ஸோ அப்போ பிட்ட இருந்து நமக்கு லேட்டராக பேமெண்ட் வர வேண்டியது இருக்கு. ஸோ அதனால பியை வந்து நம்ம என்னென்னு மீட் பண்ணுவோம்? ஏவோட புக்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏ சேல் பண்ணிட்டாங்க, பிட்ட இருந்து பேமெண்ட் வந்து லேட்டராக வர வேண்டியது இருக்கு. எஸ், பி கிரெடிட்டார்னு மீட் பண்ணுவோம். சாரி, பிஏ டெட்டார்னு மீட் பண்ணுவோம். சேல் பண்ணிட்டாங்க, பிட்ட இருந்து பேமெண்ட் வர வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இந்த கேசஸ் பி கேசஸ் எஸ், கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் வந்து லேட்டரா ஏக்கு பே பண்ணணும். அதனால ஏஸ் வந்து கிரெடிட்டார்னு மீட் பண்ணுவாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் கேஸ், ஏ வந்து பிக்கு வந்து 10 மொபைல் ஃபோன் சேல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 2 மொபைல் ஃபோன் வந்து டெஃபெக்டிவா இருக்கு. அதனால பி என்ன பண்றாங்கன்னா 2 மொபைல் ஃபோனை வந்து ஏக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏ வந்து ஆல்ரெடி பிக்கு சேல் பண்ணிட்டாங்க, பிட்ட இருந்து டிஃபெக்டிவ் கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப ஏவோட புக்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை சேல்ஸ் ரிட்டர்ன் மீட் பண்ணுவோம். பியோட புக்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மீட் பண்ணுவோம். Clear? Yeah. Next one. அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா? ஸோ அசட்ஸ்ல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு.
non-current assets and current assets. Non-current assetsல ரெண்டு பிளாக், tangible, intangible. ஸோ டேஞ்சிபிள்னா உங்களால் பார்க்க முடியாது ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது, ஃபர்னிச்சர், பில்டிங்ஸ், மிஷினரி, இது எல்லாமே. இன்டான்ஜிபிள்னா எஸ், ஸோ உங்களால் பார்க்க முடியாது ஆனால் ஃபீல் பண்ண முடியும். குட்வில், ஸோ உங்களோட பிராண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் பேட்டர்ன். நீங்கள் ஏதாவது புதுசாக இனோவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு உங்கள் பேரில் நீங்கள் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் காப்பிரைட். நீங்கள் ஏதாவது மியூசிக்கோ இல்லை ஒரு சாங்கோ கம்போஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து உங்கள் நேமில் வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் எடுத்து வச்சுக்கிறது. ராயல்ட்டி. நீங்கள் ஏதாவது புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க, உங்களோட ஓன் மெட்டீரியலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேசஸ் ராயல்ட்டி. கரண்ட் அசட்ஸ் கேஸில் கேஷ், டெட்டார்ஸ் அண்ட் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் பார்ட் வில் டீல் வித் செப்பரேட் liabilities. ஸோ liabilitiesலையும் அதே மாதிரி தான், நான் கரண்ட் liabilities அண்ட் கரண்ட் liabilities. நான் கரண்ட் liabilitiesனா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் வாங்குறீங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் நான் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் அசட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு அசட்ஸ் வாங்குறீங்க, மோர் தென் 1 இயர்க்கு மேலே அதை யூஸ் பண்ணுறீங்க, 1 இயர் ஆர் மோர், இந்த கேசஸ் நான் கரண்ட் அசட். இல்லை லெஸ் தென் 1 இயர் குள்ள இருந்ததுன்னா அது வந்து கரண்ட் அசட்ஸ். சேம் அதே மாதிரி தான் லைபிலிட்டியும். நீங்கள் லோன் வாங்குறீங்க, மோர் தென் 1 இயர் கழிச்சு நீங்கள் ரீபே பண்ணுறீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டி. வித்தின் 1 இயர்க்குள்ளே ரீபே பண்ணுறீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ லோன் பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க, ஒரு 10 lakhs 20 lakhs வாங்குறீங்க, 1 இயர்ல நீங்கள் ரீபே பண்ண மாட்டீங்க, மினிமம் 3 to 5 years எடுப்பீங்க, ஓகேங்களா? அதுவே வந்து கிரெடிட்டார்ஸ், கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து கிரெடிட்டார்ஸ், இந்த மாதிரி கேசஸ் லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே பே பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 days தான். பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா எஸ், ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா இட் இஸ் எ ஷார்ட் டேர்ம் லோன். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏ பி, ஏ வந்து பிக்கு வந்து 5 lakhs பே பண்ணணும். ஏ வந்து HDFC பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க, பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, பேங்க் வந்து பிக்கு வந்து பே பண்ணுறாங்க. பட் ஏவோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs தான் இருக்கு, ஆனால் பிக்கு வந்து 5 lakhs பே பண்ணணும். அப்போ HDFC பேங்க்ல என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக இவங்க 1 lakh வந்து 1 lakh வந்து இவங்க வந்து பேங்க்ல இருந்து ஃபண்ட் எடுத்து பிக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 1 lakh வந்து ஏ வந்து என்ன பண்ணி ஆக்கணும், பேங்க்குக்கு ரீபே பண்ணணும். இதை தான் வந்து நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் லோனாக ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளாக், கூட்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா என்ன? கூட்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா என்ன? ரெண்டுமே சேமா இல்லை டிஃப்ரெண்டா? எஸ், கூட்ஸ் வந்து உங்களுக்கு செல்லிங் மோட்டிவா இருக்கிறது தான் நம்ம கூட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு கோல்டு காயின் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு ஜுவல்லரி ஷாப் ரன் பண்றவங்க கோல்டு காயின் வந்து பை பண்றாங்க, இவங்களுக்கு வந்து இது கூட்ஸா இல்லை அசட்ஸா? எஸ், ஏன்னா ஜுவல்லரி ஷாப்போட மோட்டிவ் என்ன, கோல்டு பை பண்ணி செல் பண்றது, ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து இது வந்து கூட்ஸ். இப்போ ஏ வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, மேபி ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் இருக்கும்னு சொல்லிட்டு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஓகேங்களா? அப்ப ஏவோட கேஸ்ல இது வந்து அசட்.
கிளியரா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அது செல்லிங் மோட்டிவாக இருக்கணும். செல்லிங் மோட்டிவாக இருந்தால் அதை நம்ம வந்து கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன? எஸ். ஸோ ஸ்டாக் மீன் இஸ் நத்திங் பட் அன்சோல்டு குட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷன் ஷாப் ரன் பண்ணுறீங்க. 100 பென்ஸ் வந்து பை பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதில் 80 பென்ஸ் தான் சேல் பண்ணியிருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 20 பென்ஸ் வந்து எஸ் unsold goods or closing stock. Clear? Okay. Next one, accounting entity concept. Accounting entity concept now. So owner business ரெண்டுமே சேமா இல்லை டிஃப்ரெண்டா? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நீங்கள் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மென்ஷன் பண்ணுவீங்க? ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இல்லை பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவா? எஸ், பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ பிஸ்னஸ் கேஸில் ஓனரே வந்து தேர்ட் பார்ட்டியாக தான் நம்ம டீல் பண்ணுவோம். இப்போ பிஸ்னஸில் ஓனர் வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை என்னென்னு நேம் பண்ணுவோம்? எஸ், கேபிட்டல். அதே ஓனர் வந்து வித்ட்ரா பண்றாங்கன்னா பிசினஸ்ல இருந்து எஸ் டிராயிங்.